ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்கள் அனைவரையும் இன்று சந்திப்பதில் மகிழ்ச்சி அடைகிறேன். ஒரு பாடலோடு நாம் இந்த நாளை துவங்கலாமா? கதிரவன் தோன்றும் காலை இதே, புதிய கிருபை பொழிந்திடுதே, நல் துதி செலுத்திடுவோம் இயேசுவுக்கே. கதிரவன் தோன்றும் காலை இதே, வான சுடர்கள் கானக ஜீவன் வந்திடவே பரன் மாட்சிமையே. காற்று பறவை ஊற்று நீரோடை கர்த்தருக்கே கவி பாடிடுதே. கதிரவன் தோன்றும் காலை இதே, காட்டில் கதறி கானக ஓடை கண்டடையும் வெளிமான்களை போல், தாகம் தீர்க்கும் ஜீவ தண்ணீராம் தற்பரன் இயேசுவை தேடிடுவோம். கதிரவன் தோன்றும் காலை இதே, எந்த நுதடும் உந்தனை போற்றும், என் கரங்கள் குவிந்தே வணங்கும். பாக்கியம் நாம் கண்டடைந்தேனே, யாக்கோபின் தேவன் என் துணையே. கதிரவன் தோன்றும் காலை இதே, காலை விழிப்பே கர்த்தரின் சாயல், கண்களும் மனமும் காத்திருக்கும். பாதம் அமர்ந்து வேதமே ருசித்து கீதங்கள் பாடியே மகிழ்ந்திடுவேன். கதிரவன் தோன்றும் காலை இதே. ஆண்டவரே, இந்த அதிகாலை பொழுதுல ஆண்டவரே, நீர் படைத்த சூரிய சந்திர நட்சத்திரங்கள் உம்மை துதிக்க, காட்டில் வாழ்கின்ற நாட்டிலே வாழ்கின்ற ஆண்டவரே பறவைகள் நீரோடைகள் எல்லாமே உம்மை துதிக்க, உங்களுடைய சாயலில் படைக்கப்பட்ட நாங்கள் உங்களை துதித்து பாடி சோத்தரித்து உங்களுடைய வார்த்தையின் சத்தத்தை கேட்டு தெளிவடைய ஆண்டவரே நாங்கள் உங்கள் பாதத்தில் வந்திருக்கிறோப்பா. எங்கள் கூட பேசுங்க ஆண்டவரே. உங்கள் வார்த்தைகளை கொண்டு எங்களுடைய வாழ்விலே வெளிச்சத்தை கொடுப்பீராக. இருள் நிறைந்த உலகத்திலே உமது துணையோடு இந்த நாளிலே நாங்கள் ஜெயம் பெற்றவர்களாய் விளங்க எங்களுக்கு கிருபை தாங்க. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே, ஆமென் ஆமென். இந்த நாள் நாம் பார்க்க போகிற செய்தியின் தலைப்பு, இரவும் பகலும் கூப்பிடுகிறவர்கள். சில நேரங்களிலே அதிகாலையில் நாம் எழும்பும்போது எல்லா நாளும் உற்சாகமாக இருக்க முடியாது. ஒரு சில நாட்கள் நமது வாழ்விலே பொல்லாத சத்துரு சோர்வுகளை இருதயத்தில் விதைப்பார். ஒருவேளை அப்படிப்பட்ட நிலைமையில் இந்த அதிகாலை பொழுதில் மன சோர்வுகளோடு கூட நம்ம இன்றைக்கு எழுந்திருக்கிறோமா? கர்த்தருடைய வார்த்தை சொல்லுகிறது லூக்கா 18:7, அந்தபடியே தேவன் தம்மை நோக்கி இரவும் பகலும் கூப்பிடுகிறவர்களாகிய தம்மால் தெரிந்து கொள்ளப்பட்டவர்களின் விஷயத்தில் நீடிய பொறுமையுள்ளவராய் இருந்து அவர்களுக்கு நியாயம் செய்யாமல் இருப்பாரோ. இப்போ இரவும் பகலும் வேதத்தை வாசிக்கிற பிள்ளைகள் உண்டு. இரவும் பகலும் கர்த்தருடைய வார்த்தையை தியானிக்கிறவர்கள் உண்டு. இரவும் பகலும் எப்போதும் ஜெபித்து கொண்டே இருக்கிற பிள்ளைகள் உண்டு. ஆண்டவரை நோக்கி இடைவிடாது ஜெபிக்கிற பிள்ளைகள் உறங்கும்போது கூட அந்த பக்கம் இந்த பக்கம் படுத்து, ஒருவேளை திரும்பி படுக்கும்போது கூட தேவனோடு பேசிக்கொண்டே தேவனோடு சஞ்சரித்து கொண்டே, ஒருவேளை மனதை ஒரு வேதனைக்கு உள்ளாக்குகிற அந்த காரியத்தை கூட கர்த்தரிடத்தில் ஷேர் பண்ணி அந்நிய பாஷைகளிலே ஆவியானவரோடு பேசி உறங்கி விழிக்கிற பிள்ளைகள் அநேகர் இருக்கலாம். இன்றைக்கி ஒருவேளை நீங்கள் எப்படிப்பட்ட ஒரு பொசிஷனில் இருந்தாலும் இன்றைக்கி கர்த்தருடைய வார்த்தை சொல்லுகிறது, உங்களுடைய உள்ளம் எதை குறித்தும் பாரம் அடையாதபடி அவரை நோக்கி வேண்டிக் கொள்ளுகிற, விசுவாசத்தோடு வேண்டிக் கொள்ளுகிற உங்களுக்கு கர்த்தர் நிச்சயமாய் நியாயம் செய்வார். அநீதி நிறைந்த உலகம்தான் ஒருவேளை நியாயம் நீதி தோற்று போனது போல காணப்படலாம். ஆனால் ஆண்டவரிடத்தில் அவைகளை நாம் முறையிடுகிறோமே, அவர் நிச்சயமாய் நீதி சரி கட்டுகிற தேவனாய் இருக்கிறார்.
அவர் யாருக்கு இதை செய்வார்? தம்மால் தெரிந்து கொள்ளப்பட்டவர்களுடைய விஷயத்தில். அழைக்கப்பட்டவர்கள் அநேகர், ஆனால் தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள் சிலர் தானே. அந்த தெரிந்து கொள்ளப்பட்டவர்களுடைய விஷயத்தில் அவர் நீடிய பொறுமையாய் இருப்பதற்கு காரணம் என்ன என்று நாம் பார்க்கும்போது, நேர்த்தியானதை நேர்த்தியான நேரத்திலே நமது கரத்திலே கொடுக்கிற தேவன் நம்முடைய தேவன். ஏற்ற வேளையில் அவர் உயர்த்தும்படி நாம் அவருடைய பலத்த கரத்துக்குள் அடங்கி இருக்கும்போது கர்த்தர் நம்மை நேர்த்தியாய் நடத்தி அவர் நம்மை ஆசீர்வதிக்கிற விதம் மிகவும் புதுமையானதாக இருக்கும். அநேக ஜனங்களுக்கு அது ஆச்சரியமூட்டக்கூடியதாக இருக்கும். இல்லை, நாம் பார்க்கிறோம் அவர் நீடிய பொறுமையுள்ளவராய் இருக்கிறார். அவர்களுடைய விஷயத்தில், யோபுடைய விஷயத்தில் நீடிய பொறுமையுள்ளவராய் இருந்தார். சாத்தான் கிட்ட சேலஞ்ச் பண்ணிட்டார். என் தாசனாகி யோபு ஒரு நாளும் அவன் தன் நாவினால் என்னை துக்கப்படுத்தவே மாட்டான், உதடுகளை எனக்கு விரோதமாய் திறக்க மாட்டான் என்று சொல்லி சவால் கொடுத்து அந்த சாத்தான் இடத்துல ஒப்பு கொடுத்தார். அவர் நீடிய பொறுமையுள்ளவராய் இருந்தார். கடைசியில் யோபுவுக்கு நியாயம் செய்தார். அநீதியோடு பேசின அவனுடைய சிநேகிதர்களை கடிந்து கொண்டார் என்று நாம் பார்க்கிறோம். யாருக்கு அவர் இன்னும் அதிகமாய் அவர் பதில் கொடுப்பார்? சங்கீதம் 145 18 19 சொல்லுகிறது, தம்மை நோக்கி கூப்பிடுகிற யாவருக்கும். நாம் எப்பொழுது தேவனை நோக்கி கூப்பிடுவோம்? ஒருவேளை நீங்கள் ஆண்டவரை அறியாத பிள்ளைகளாய் இந்த செய்தியை பார்த்து கொண்டிருந்தால், ஆபத்து காலத்தில் என்னை நோக்கி கூப்பிடு, நான் உனக்கு உத்தரவு தருவேன், நீ என்னை மகிமைப்படுத்துவாய், பதில் தருவேன், நீ என்னை மகிமைப்படுத்துவாய் என்று சொல்லுகிறது எல்லோருக்கும் பொதுவான ஒரு காரியம். ஆபத்து நேரத்தில் சிம்சோன் கூப்பிட்டான், ஆண்டவர் இவ்வளோ பெரிய காரியத்தை செய்யும்படி என்னை பலப்படுத்தினீரே, என்னோடு இருந்தீரே, இப்பொழுது என் எதிரிகள் கரத்தில் ஒப்பு கொடுத்து விடுவீரா? நான் தாகத்தினால் நாவறண்டு போகிறேனே என்று கூப்பிட்ட போது அந்த இடத்துல சிம்சோனுக்கு தேவன் தண்ணீரை கொடுத்தார். இப்படி பரிசுத்தவான்கள் அநேகர் தேவனை நோக்கி கூப்பிட்டு தப்பி பிழைத்தார்கள். தாவீது தன்னுடைய வாழ்வின் அநேக சூழ்நிலைகளுக்கு நடுவில் தேவனை நோக்கி கூப்பிட்டு பிழைத்தான் என்று வேதம் சொல்லுகிறது. அவர் உண்மையாய் தம்மை நோக்கி கூப்பிடுகிறவர்களுக்கு யாவருக்கும் கர்த்தர் சமீபமாக இருக்கிறாரா? இன்றைக்கு எந்த உறவாது நான் ஏதோ இருக்கிறேன் பக்கத்தில் என்று சொல்வாங்களா? நிரந்தரம் கிடையாது. ஒருவேளை நம்மால் அவர்களுக்கு ஏதாவது ஒரு காரியம் நடக்கணும்னா நாம் அவர்களை கூப்பிடாட்டா கூட என்னை கூப்பிட்டீங்களான்னு கேட்பாங்க. ஒரு நல்ல அதிகாரத்தில் இருக்கும்போது, நல்ல ஆரோக்கியமாக இருக்கும்போது, நமக்கென்று சொல்லி சில காரியங்கள் இருக்கும்போது, புகழ் உச்சியில் இருக்கும்போது எல்லாருமே கேட்பாங்க. ஆனால் எதுவுமே இல்லைனாலும் நம்மை தேடி வருகிற தேவன் நம்முடைய ஆண்டவராகிய கர்த்தர். அவர் சமீபமாய் இருக்கிறாரா? மெய்தேவன் என்று ஒருத்தர் உண்டா என்று சொல்லி அங்கலாய்த்து கதறுகிற பிள்ளைகளிடத்தில் அவர் சமீபமாய் வருகிறார். நம்ம எத்தனை முறை தேவனை அப்படி சோதித்து இருக்கிறோம். அப்போது கர்த்தர் சொல்லுகிறார், அவர் தமக்கு பயந்தவர்களுடைய விருப்பத்தின்படி செய்து அவர்கள் கூப்பிடுதலை கேட்டு அவர்களை ரட்சிக்கிறார். கர்த்தருக்கு பயப்படுகிற பிள்ளைகளாய் நாம் காணப்படுகிறோமா? தாவீது எப்போவுமே தன்னை சரி செய்து கொள்ளுவார். என் உதடுகளின் வாசலை நான் காத்து கொள்ளுவேன். கபடமில்லாத உதடு, இருதயத்தில் மாசு இல்லாத ஒரு இருதயம், குற்றம் இல்லாத ஒரு கரங்கள், இதை விரித்து நான் உம்மை நோக்கி நான் கூப்பிடுகிறேன் என்று தாவீது அடிக்கடி சங்கீத புஸ்தகத்திலே சொல்லியிருக்கிறார். அப்படி தேவனை நோக்கி உண்மையாய் கூப்பிடுகிற பிள்ளைகளுடைய கூப்பிடுதலை கேட்டு அவர்களை ரட்சிக்கிறவர், விடுதலை ஆக்குகிறவர். எதிரிகள் கரத்திலே, சாத்தானுடைய கரத்திலே நம்மை விட்டு விடுகிற தேவன் அல்ல. அடுத்த நாள் நமக்கு என்ன தேவை, அதை முந்தின நாளே நம்ம நிறைய யோசித்து கவலைப்படுவோம். அந்த கவலையோடு கூட நம்ம உறங்குவோம். ஆனால் அடுத்த நாள் காலை எழும்பும்போது நாம் அறியாத வாசல்களிலே அவருக்கு பயந்தவர்களுக்குன்னு ஒரு காரியத்தை அவர் ஆயத்த பண்ணி வைத்திருப்பார். அதனால்தான்
நான் ஆயத்தம் பண்ணி இருக்கிற காரியத்திற்காக இந்த நாளிலே நீ கவலைப்படாதே என்று கர்த்தருடைய வார்த்தை சொல்லுகிறது. கர்த்தர் தமக்கு பயந்தவர்களுக்கு நித்திரை அளிக்கிறாராம், தமக்கு பிரியமானவர்களுக்கு. அப்போ தேவனுக்கு பிரியமானவர்கள் அப்போஸ்தலனாகிய பேதுருவை போல அவர்கள் சிறைச்சாலையிலையும் என்ன செய்ய முடியும்? அடுத்த நாள் எப்படிப்பட்ட ஒரு வேதனையான அனுபவம் இருந்தாலும் முந்தின நாள் தூங்க முடியும். அப்படி தேவன் நம்மை அருமையாய் நடத்துகிற கர்த்தராக இருக்கிறார். அநேக நேரத்தில் சோர்வு வருகிறதுனால்தான் கர்த்தர் சொன்னார், நீங்கள் சோர்ந்து போகாமல் எப்பொழுதும் ஜெபம் பண்ணுங்கள். இன்றைக்கி நிறைய பிள்ளைகள் செய்கிற ஒரு தவறு என்ன? சோர்வு வரும்போது தூங்கிடுவாங்க. துக்கமும் தூக்கமும் ரொம்ப கிட்ட கிட்ட இருக்கிறது போல் அவர்கள் சொல்லுவாங்க. ஆனால் ஆண்டவர் அப்படி சொல்லலை. இரவும் பகலும் நீ கூப்பிடு. யாக்கோபு என்ன செய்தார்? தன்னுடைய சிறையிருப்பு மாறும் வரைக்கும், தன் பயம் போகும் வரைக்கும் இரவு நேரத்தில் தேவனை நோக்கி கூப்பிடுகிறவராகவே இருந்தார். இரவு முழுவதும் கூப்பிட்டு கொண்டே இருந்தார். யோனா வெளியே வருகிற வரைக்கும், மீனின் வயிற்றிலிருந்து வெளியே வருகிற வரைக்கும் கூப்பிட்டு கொண்டே இருந்தார். ஆண்டவராக இயேசு கிறிஸ்து பிதாவை நோக்கி கூப்பிட்டு கொண்டே இருந்தார். கூப்பிட்டார், கதறினார் என்று நாம் வேதத்தில் வாசிக்கிறோம். பெரிய சத்தத்தோடு அவர் தனக்காக அவர் அழுதிருப்பாரா? நிச்சயமாக கிடையாது. இன்றைக்கு வரைக்கும் நமக்காகவே கதறி அழுகிற ஒரு தெய்வம் இருப்பார்னா அது ஆண்டவராக இயேசு கிறிஸ்து தான். அவர் இன்றைக்கும் உலக நாடுகள் தேசம் எல்லாம் பார்க்கிறார். இந்தியா தேசம், இலங்கை தேசம், உலக நாடுகளின் எல்லா பகுதிகளையும் பார்க்கிறார். அவருக்கு மறைவானது ஒன்றுமே இல்லை. சம்பவிக்கிற காரியங்களை குறித்து பார்க்கும்போது பிதாவின் கோபம் வந்து பலிக்காதபடிக்கு அவர் வேண்டிக் கொண்டே இருக்கிறார். யாருக்காக? வசனம் சொல்லுகிறது, உலகத்துக்காக வேண்டிக் கொள்ளாமல் என் சீஷர்களுக்கு ஒரு ஸ்பெஷலான ஜெபம், விசேஷித்த ஜெபத்தை நான் செய்கிறேன் என்று சொல்லி ஆண்டவராக இயேசு கிறிஸ்து மரணத்தை சந்திக்கிறதுக்கு முன்னாடி பிதாவை நோக்கி அவர் வேண்டிக் கொண்டார் என்று வேதம் சொல்லுகிறது. இன்றைக்கும் நம்ம வாழ்க்கையில் கூட இன்றைக்கி எப்படி இருக்கிறோம்? நான் அவரை நோக்கி கூப்பிடுகிறது நமக்கு மனம் சலித்து போகிறதா? வேறு எங்கே போக முடியும்? உலகமே வெறுத்த போது தான், உலகம் கைவிட்ட போது நாம் ஆண்டவராகி கர்த்தரை அண்டிக் கொண்டோம். தாவீது சொல்லுகிறார், முன்பு ஒரு முறை சிங்கத்தின் வாயில், கரடி வாயிலிருந்து என் தகப்பனுடைய ஆடுகள் சிக்கி கொண்ட போது அந்த வாயை கிழித்து என் தகப்பனுடைய ஆடுகளுக்கு ஒரு தீமை வராதபடிக்கு நான் அருமையாய் விடுவித்தேன். அந்த தேவனாய் கர்த்தர் இன்றைக்கும் அப்படியே உயிருள்ள தேவனாய் இருக்கிறார். மாறாத தேவனாய், சேனைகளின் கர்த்தராக இருக்கிறார். பெலிஸ்தீன் ஆகிய உன்னையும் அடித்து நொறுக்குவதற்கு, உன் கரத்திலிருந்து எங்கள் ஜனங்களை காப்பாற்றுவதற்கு என்னை பயன்படுத்த அவர் இன்றும் உண்மையுள்ளவராக இருக்கிறார் என்று சொல்லி ஆண்டவரை நோக்கி இயேசுவின் நாமத்தை, தேவனாகிய கர்த்தருடைய நாமத்தை, அவர் மீது வைத்த வைராக்கியத்தின் நிமித்தம் அவன் எடுத்து ஒரு கல்லை கவன் வைத்து எரியும் போது கோலியாத் அந்த இடத்துல மடிந்து போனான் என்று நாம் வேதத்தில் வாசிக்கிறோம். கர்த்தருடைய வார்த்தை சொல்லுகிறது, முடங்கி கிடக்காதபடிக்கு தளர்ந்த கைகளை திடப்படுத்தி தள்ளாடு முழங்கால்களை பலப்படுத்தி என்னை நோக்கி கூப்பிடு. அவரை நோக்கி கூப்பிடுகிறதற்காகவே தங்களை தனிமைப்படுத்தி கொண்டாங்க யாக்கோபு. அதே போல் நாமும் கூட தனிமையிலே தேவனை நோக்கி கூப்பிடுவோம். ஆரவாரம், ஆர்ப்பாட்டம் இதெல்லாம் கூட தேவனாகி கர்த்தருக்கு தேவை கிடையாது. வாழ்க்கை செப்பனிடப்பட்டால் போதும். பலிபீடம் செப்பனிடப்பட்ட போது ஆண்டவரை நோக்கி கூப்பிட்ட போது எலியாவின் தேவன் அக்கினியாக இறங்கி பதில் கொடுத்தார் என்பதை 1 ராஜாக்கள் அதிகாரத்தில் நாம் வாசிக்கிறோம். 1 ராஜாக்கள் 18:24 முதல் நாம் வாசிக்கும்போது, நீங்கள் உங்களுடைய தேவனுடைய நாமத்தை சொல்லி கூப்பிடுங்கள், நான் கர்த்தருடைய நாமத்தை சொல்லி கூப்பிடுவேன். அப்பொழுது அக்கினியினால் உத்தரவு அருளும் தெய்வமே தெய்வம் என்றான். அதற்கு ஜனங்கள் எல்லாரும் இது நல்ல வார்த்தை என்றார்கள். அப்பொழுது எலியா பாகாலின் தீர்க்கதரிசிகளை நோக்கி, நீங்கள் அநேகர் ஆனதுனால நீங்களே முந்தி ஒரு காளையை தெரிந்து கொண்டு ஆயத்தம் பண்ணி நெருப்பு போடாமல் உங்கள் தேவனுடைய நாமத்தை சொல்லி கூப்பிடுங்கள் என்றான்.
தங்களுக்கு கொடுக்கப்பட்ட காளையை அவர்கள் வாங்கி இதை ஆயத்தம் பண்ணி, பாகாலே எங்களுக்கு உத்தரவு அருளும் என்று காலை தொடங்கி மத்தியானம் மட்டும் பாகாலின் நாமத்தை சொல்லி கூப்பிட்டார்கள். ஆனாலும் ஒரு சத்தமும் பிறக்கவில்லை, மறு உத்தரவு கொடுப்பாரும் இல்லை. அவர்கள் கட்டின பலிபீடத்திற்கு எதிரே குதித்து ஆடினார்கள். இன்றைக்கு ஆரவாரம் இல்லாத அமைதியான தேவன், மெல்லிய சத்தத்திலே நம்மோடு பேசுகிற அருமையான கர்த்தர், நாம் ஆராதிக்கிற தேவனாக இருக்கிறார். நமக்கு முன்பாக இருக்கிறார், நமக்குள் இருக்கிறார். நமக்குள் பரிசுத்த ஆவியானவராக இருந்து நம்மை பிதாவை நோக்கி வேண்டிக் கொள்ள வைக்கிறார். அநேக வருடங்களுக்கு முன்பாக ஒரு முறை என்னுடைய வாழ்க்கையில் பரிசுத்த ஆவியானவர் ஒரு அன்டைம், ஒரு ஜெபிக்கிற நேரமில்லாத நேரத்தில் ஜெபிக்கும்படி என் உள்ளத்தில் இருந்து அவர் பேசினார். அப்போ அந்த நேரத்தில் உள்ளே போய் ஜெபம் பண்ணுறதுக்கு முடியாத அளவு இருட்டாக இருந்தது, கரண்ட் இல்லை. அப்போ அந்த நேரத்தில் தேவன் என்னை பாரப்படுத்தி அந்நிய பாஷைகளை அது உள்ளுக்குள்ளிருந்து வெடித்து சிதறுவது போல அந்த நேரத்தில் உணர்ந்தேன். உடனே கதவை பூட்டிட்டு உள்ளே உட்கார்ந்து ஹாலில் உட்கார்ந்து ஜெபம் பண்ணினேன். அந்நிய பாஷைகளிலே அதிகமாய் ஜெபம் பண்ணி முடிச்சுட்டு அதற்கு பிறகு வெளியே வந்தபோது எங்களுடைய குடும்பத்திற்கு வரைந்த ஒரு பெரிய ஆபத்தை கர்த்தர் தடுத்து நிறுத்தினார் என்பதை கேள்விப்பட்டேன். என் ஹஸ்பண்ட் சொன்னாங்க. கேள்விப்பட்டு கர்த்தரை நன்றியோடு ஸ்தோத்திரித்தேன். அந்த நேரத்தில் தேவனை நோக்கி கூப்பிடலைன்னா, ஏதோ ஆண்டவர் சொல்கிறாரு ராத்திரி பார்த்து கொள்ளலாம், இப்போ இல்லை, இப்போ சாதகமான சூழ்நிலை இல்லை என்று சொல்லி நான் நினைத்திருந்தால் அந்த நேரத்தில் ஏதாவது ஒரு தவறு நடந்திருக்கலாம். ஆனால் கர்த்தர் தடுத்து நிறுத்துகிற தேவன். அவரை நோக்கி கூப்பிடுகிறவர்களுடைய விஷயத்தில் பொறுமையாக இருப்பதுனால எதையுமே செய்யாமல் போயிடுவார்னு இல்லை, அருமையாக செய்வார், நேர்த்தியாக செய்வார். அதனால் இன்று மனம் கலங்கி நம்ம கண்ணீர் விட்டு அழுது கொண்டு தேவனை விட்டு தூரம் போகாதபடி மாத்திரம் நாம் காணப்பட வேண்டியது அவசியம். தேவனை பிரியப்படுத்தணும்னா நமக்கு விசுவாசம் வேணும். தேவனை பிரியப்படுத்தணும்னா அவருக்குள், அவருடைய வார்த்தைக்குள் நமக்கு மன மகிழ்ச்சி வேண்டும். நம்ம இருதயத்திலே வார்த்தைகளை சேகரித்து வைத்து கொண்டு சமயத்திற்கு ஏற்றது போல பரிசுத்த ஆவியானவர் அதை நமக்கு வெளிப்படுத்தும் போது நாம் அவைகளை அறிக்கையிட்டு ஸ்தோத்தரித்து துதித்து உரிமை பாராட்டி நாம் காத்திருக்கும்போது எதிர்பாராத நன்மைகளை எதிர்பாராத விதங்களிலே தேவன் நமக்கு செய்ய அவர் வல்லவராக காணப்படுகிறார். இப்போ இவங்க பெரிய கூட்டமாக இருந்தாங்க. உங்களுக்கு ஃபர்ஸ்ட் சான்ஸு சொல்லியாச்சு. அவங்க எவ்வளவோ செய்து பார்க்குறாங்க, ஆனாலும் அவங்களுக்கு ஒரு உத்தரவும் வரல. அவங்களை தேவர்களுடைய நாமத்தையெல்லாம் சொல்லி 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 கூப்பிடுறாங்க, ஒரு சத்தமும் பிறக்கலை. குதித்து ஆடுகிறாங்க, தங்களை கீறி கொள்ளுகிறாங்க, எதுவுமே நடக்கலை. 27ஆம் வசனத்தில் ஒருவேளை எலியா சொல்கிறாரு, மத்தியான வேளையிலே அவளை பரியாசம் பண்ணி உரத்த சத்தமாய் கூப்பிடுங்கள். ஒருவேளை அவர் அலுவலாக இருப்பார், தியானத்தில் இருப்பார். அதனால் அவங்க தங்களால் முடிந்தளவு உரத்த சத்தமாய் கூப்பிட்டு தங்கள் வழக்கத்தின்படியே இரத்தம் தங்கள் மேல் வடியும் மட்டும் கத்திகளாலும் ஈட்டிகளாலும் தங்களை கீறி கொண்டார்கள், இரத்தம் சிந்தி கொண்டார்கள். நம்முடைய தேவனாகிய கர்த்தரோ நமக்காக இரத்தம் சிந்தினார். நாம தான் அவர் காயப்படுத்துகிறோம். நம்ம செய்கிற பாவங்கள் ரட்சிக்கப்பட்ட பிறகும் துணிகரமாய் நடந்து கொள்ளுகிற பாவங்களின் நிமித்தம் அவரை காயப்படுத்தி கொண்டே இருக்கிறோம். ஆனால் இங்கே பார்க்குறோம், அவர்கள் தங்களை காயப்படுத்தி கொள்ளுகிறார்கள். ஆனாலும் ஒரு உத்தரவும் இல்லை. அப்பொழுது எலியா சொல்கிறார், உங்களுடைய டர்ன் முடிஞ்சு போயிடுச்சு, இது என்னுடைய நேரம். அப்போது நான் இனிமேல் என்ன செய்கிறேன்னு பாருங்கள் என்று சொல்லி 30ஆம் வசனம் சொல்லுகிறது, என் கிட்டே வாருங்கள் என்றான். சகல ஜனங்களும் அவன் கிட்டே வந்தபோது தகர்க்கப்பட்ட கர்த்தருடைய பலிபீடத்தை அவன் செப்பனிட்டான் என்று நம்ம பார்க்கிறோம். செப்பனிட்டு ஆண்டவரை நோக்கி கூப்பிடும்போது அந்த பலிபீடத்தை தண்ணீரால் நிரப்பி அதில் பலியை வைத்து கர்த்தரை நோக்கி கூப்பிட்ட போது அக்கினியாக இறங்கி வந்து அவர் பதில் கொடுத்தார். கர்த்தர் பதில் கொடுத்தார் என்பதை நாம் பார்க்கிறோம். அங்கே உள்ள ஜனங்கள் எல்லாம் இதை பார்த்து திகைத்து கர்த்தரே தெய்வம், கர்த்தரே தெய்வம் என்று தொழுது கொண்டார்கள் என்று வேதம் சொல்லுகிறது.
நீதிமான் கூப்பிடுவதை தான் ஆண்டவர் எதிர்பார்க்கிறார். நீங்கள் கூப்பிடாட்டா யார் உங்களுக்காக கூப்பிட முடியும்? கர்த்தருடைய வார்த்தை சொல்லுகிறது, ஏசாயா 25:4-5 நாம் வாசிக்கும்போது, கொடூரமானவர்களின் சீரல் மதிலை மோதி அடிக்கிற பெருவெள்ளத்து இரைச்சலை போல இருக்கையில் நீர் ஏழைக்கு பலனும் நெருக்கப்படுகிற எளியவனுக்கு திடனும் பெருவெள்ளத்துக்கு தப்பும் அடைக்கலமும் வெயிலுக்கு ஒதுங்கும் நிழலும் ஆனீர். வறட்சியான இடத்தின் காங்கை மேகத்தினால் தணிவது போல அந்நீரின் மும்முரத்தை தணிய பண்ணுவீர். மேகத்தின் நிழலினால் வெயில் தணிகிறது போல பலவந்தரின் ஆரவாரம் தணியும். ஆண்டவருடைய வார்த்தையை சொல்லுகிறது. கொடூரமானவர்களின் சீரல் எந்த விதத்தில் உங்களை தாக்க வந்தாலும், அநேக நேரங்களில் கண்கள் காணாத பல தீய கிரியைகள் நம்முடைய வாழ்விலே நம்மை அமர்ந்திருக்க விடாதபடிக்கு செய்த போதிலும் அவர் நமக்கு எப்படி இருக்கிறாரா? அவர் ஏழைக்கு பலனாய் இருக்கிறார், திடனாய் இருக்கிறார், அடைக்கலமாய் இருக்கிறார், நிழலாய் இருக்கிறார். இன்றைக்கு அந்த தேவனை நோக்கி நாம் கூப்பிட்டு கொண்டு இருக்கிறோம் என்பதை மறவாதபடிக்கு நம்பிக்கையோடு தேவனை நோக்கி நாம் கூப்பிடுவோம். ஏகோவா தேவனுக்கு 1000 நாமங்கள். எதை சொல்லி நான் அவரை கூப்பிடுவேன், எதை சொல்லி நான் போற்றிடுவேன் என்ற அருமையான பாடல் இருக்குது. இப்படி அநேக பாடல்கள், கர்த்தரின் நாமம், இயேசு கிறிஸ்துவின் நாமம், பிதாவாகிய தேவனின் நாமம், பல விதங்களில் நாம் வேதத்தின் அடிப்படையில் பாடப்பட்ட பாடல்களை நாம் கேட்டிருக்கிறோம். அவைகளெல்லாம் நாம் பாடி 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 இந்த அதிகாலை பொழுதில் தேவனை துதிக்கும் போது அதிசயமான காரியங்களை கர்த்தர் உங்கள் வாழ்க்கையில் நிச்சயமாக செய்வார். ஒருபோதும் உங்களை கைவிட மாட்டார். ஜெபிக்கலாமா? எங்கள் பரலோக தேவனை, இந்த சத்தம் கேட்ட தமது பிள்ளைகள் ஒவ்வொருவரையும் உங்கள் கரத்தில் கொடுத்து ஜெபிக்கிறப்பா. ஆண்டவரே, அவர்கள் அநேக காலங்கள் காத்திருந்து மனம் சலித்து போய் காணப்படலாம். இந்த நாளில் அதிகாலையில் பேசியிருக்கீங்கள்ல, உங்கள் சத்தத்தில் ஒரு வல்லமை உண்டு. ஆண்டவரே, இந்த நாளில் கூட மறக்கவே மாட்டீர். ஆண்டவரே, கூப்பிடுகிற பிள்ளைகளுக்கு பதில் கொடுத்து எங்களை கனப்படுத்துகிற தேவன். ஆபத்து காலத்தில், வியாதியின் நேரத்தில் எதிரிகள் எங்களை சூழ்ந்து கொண்டு எங்களை அழிக்க எத்தனைக்கிற நேரங்களிலே ஆண்டவரே, உங்களை நோக்கி நாங்கள் கூப்பிடும்போது, எங்கள் வாழ்வின் சவால்களை சந்திக்க நிர்பந்தமான நிலையில் நிறுத்தப்படும் போது நாங்கள் உம்மை நோக்கி கூப்பிடும்போது அந்த இடத்திலே நீர் பதில் கொடுத்து வெட்கப்படுத்தாமல் எங்களை நடத்த இன்றும் வல்லவராய் இருக்கிறீர் என்பதை மெய்ப்பிப்பீராக. கர்த்தர் தாமே மனது இறங்கி அதிக காலமாய் காத்திருந்து உம்மை நோக்கி கூப்பிடுகிற தமது பிள்ளைகள் வாழ்க்கையில் அதிசயமான காரியங்களை இன்றே செய்வீராக, இப்பொழுதே செய்வீராக. இன்றைய தினத்தை குறித்து அவர்களுடைய வாழ்க்கையில் ஜீவனுள்ள சாட்சிகள் எழும்பும்படியாய் கர்த்தர் தாமே பலத்த கரத்தினாலும் ஓங்கிய புயத்தினாலும் அதிசயங்களை காண செய்யும். ஆசீர்வதியும். உமக்கு மாத்திரம் மகிமை செலுத்துகிறோம் பிதாவே. ஆமென், ஆமென்.